What exactly do you mean by the human rights violations? What do you mean? We would like to be having the same idea of what we are thinking. As per the UN norms. Why don't you answer that? By the mere presence of the security forces in such large numbers, the lands of our people have been taken away. Lands in which they live for generations and centuries, to which they have private deeds, have been taken away from them merely for military occupation. மனித உரிமை மீறல்கள் சொல்கிற போது முதலாவதாக குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் எங்களுடைய மக்கள் பல நூற்றாண்டுகளாக பல சந்ததிகளாக தங்களுடைய சொந்தமாக வைத்திருந்த நிலங்கள் இன்றைக்கு இராணுவத்தினுடைய தேவைக்கென்று பிரத்யேகப்படுத்தப்பட்டு மக்கள் அங்கே இருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். எனக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கிற எங்களுடைய கட்சி தலைவர் திரு மாவை சேனாதராஜா அவர்களுடைய வீட்டுக்கு அவர் இப்பொழுது 25 வருடங்களாக போக முடியாததில்லை, அவருக்கே போக முடியாததில்லை. அவர் இலங்கை நீதிமன்றத்திலே 2003ஆம் ஆண்டு ஒரு வழக்கை தாக்கல் செய்தார். அந்த வழக்கு இன்னும் இருக்கிறது உயர் நீதிமன்றத்திலே. 6 மாதத்திலே தீர்க்கப்பட வேண்டிய மனித உரிமை வழக்கு 10 வருடங்களுக்கு பிறகு இன்னமும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. மிஸ்டர் மாவை சேனாதராஜா filed a fundamental rights application in the year 2003 in respect of the violation that has occurred to him, in that he is unable to have access to his own house in that area. That case is still pending in the Supreme Court. Fundamental rights petitions, according to the Constitution, must be determined within a period of 6 months, and more than 10 years are left, and he is still unable to go. So that is primary. But far worse than that, I would say, is the natural consequences of such large presence of the army in civilian areas. And in the context of what the Chief Minister was pleased to tell you a little while ago, where we have almost 100,000 war widows, young war widows, who are unable to earn a livelihood, look after their children. In that context, we have 150,000 soldiers, young soldiers, away from their own villages, living here almost permanently. You can imagine the kind of arrangements, even outside of coercion and force, but mere necessity, by mere necessity, what's happening there. So the transgression on our women's dignity is a very serious issue. எங்களுடைய பெண்களுடைய மானத்துக்கு ஏற்படுகிற பங்கம் மிகவும் பயங்கரமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. கணவர்கள் இல்லாத மிகவும் இளம் வயதிலே இருக்கிற பெண்கள் 1 லட்சத்துக்கு அன்னளவாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தங்களுடைய வாழ்வை கொண்டு செல்ல முடியாத நிலைமை இருக்கிறது. வாழ்வாதாரத்துக்கான எந்த விடயத்தையும் அரசாங்கம் செய்து கொடுக்கவில்லை. தங்களுடைய பிள்ளைகளுக்கு உணவூட்டுவதற்காகவே சில ஒழுங்குகளை செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள். இது பலாத்காரமாக செய்கிற வல்லுறவுக்கு அப்பாற்பட்டது நான் சொல்வது. ஆனால் பலாத்காரமாக நடக்கின்ற விடயங்களும் ஏராளமாக நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே ராணுவம் அதில் ஈடுபடுகிற போது போலீசார் தலையிட மாட்டார்கள். When the army is involved in sexual violence, it goes on unchecked. The police dare not interfere in such matters. So we can go on listing. I've just touched on 2 grave issues, but we can go on for the whole day about of human rights violations in terms of the UN standards that the question that you posed. நாங்கள் தொடர்ச்சியாக நாள் முழுவதும் வேண்டுமென்றால் சொல்லிக்கொண்டே இருந்தாலே அடுக்கடுக்காக நிரல்படுத்திக் கொண்டே போகலாம். மிகவும் முக்கியமாக மிகவும் பாரிய தாக்கங்களை ஏற்படுத்துகிற 2 விடயங்களை மட்டும் நான் இப்பொழுது சுட்டிக்காட்டினேன். Just give us a broad idea of what is the situation that is prevailing there in the northern provinces of Sri Lanka. அதாவது வடமாகாணத்திலே சமாந்திரமாக 2 நிர்வாகங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. ஆளுநர், பிரதம செயலாளர், அவர்களோடு சேர்ந்த சில அலுவலர்கள்
ஒரு புறமாக சில நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள். அது மத்திய அரசாங்கத்தினுடைய அனுசரணையின் கீழ். எங்களை பொறுத்தவரையிலே மறுபுறமாக வடமாகாண முதலமைச்சர், எங்களுடைய அமைச்சர்கள், வேறும் சில அலுவலர்கள் வித்தியாசமாக அல்லது புறம்பாக தங்களுடைய வேலைகளை கொண்டு நடத்துகின்றார்கள். இவற்றிலே சில நேரங்களிலே நாங்கள் எங்களுடைய பிரதம செயலாளரோடு தொடர்புகள் இருக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டாலும் நாங்கள் எங்களுடைய நடவடிக்கைகளை வெவ்வேறாகத்தான் நடாத்தி கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டம் ஏற்பட்டிருக்கின்றது. காரணம், அரசாங்கம் எம்மை எங்களுடைய, அதாவது மக்களினுடைய பிரதிநிதிகள் என்ற முறையிலே எங்களை எங்கள் வேலைகளை செய்து கொண்டு போக பல விதங்களிலும் தடைகளை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். நிதியம் சம்பந்தமாக அவர்கள் 6000 மில்லியன் நிதி தந்திருப்பதாக கூறுகின்றார்கள். எம்முடைய கைக்கு கிடைத்தது 1875 மில்லியன். மிகுதி 3599 மில்லியன். அரசாங்கம் தான் நினைத்தவாறு எந்தெந்த விதத்திலே அதனை செலவழிக்க வேண்டுமோ, எப்பேற்பட்ட செயல் திட்டங்களிலே அந்த பணத்தை போட வேண்டுமோ, யாரை கொண்டு அதனை செய்ய வேண்டுமோ என்பது சம்பந்தமான சகல விடயங்களையும் அவர்கள்தான் எடுத்து அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள். ஆகவே இதிலிருந்து உங்களுக்கு தெரியும் எவ்வாறு எங்களுடைய நிர்வாக அமைப்புகள் சமாந்திரமாக வெவ்வேறாக நடைபெற்று கொண்டு வருகின்றது. If I may put that in very shortly in English, there are parallel administrative units that are available in the northern province at the moment. So one is being carried on by under the leadership or direction of the governor, with the chief secretary and some of the officers becoming part and parcel of that administrative setup, while we have another administrative setup with regard to ourselves. Actually, this administrative setup should have been one, if not for the fact that the chief secretary has chosen to become a handmaid of the government and the governor. We are in this predicament. So, in terms of the law, I'm going outside what I said in Tamil, but now I'll say that in Tamil subsequently. If you look at the law says, the section 31 of the Provincial Councils Act says, that a chief secretary shall be appointed with the concurrence of the chief minister. Now, there was no concurrence as far as the appointment of the chief secretary is concerned. Chief secretary was there before we came. She was doing everything which the governor told her to do, and she had been there for a number of years. And when we came, the change, we wanted somebody amenable to us or more useful to us. And the president had told us on the 2nd of January that he would make the necessary changes, but that change has not been done. So the important thing to say is that there are two parallel administrative setups that are going on. அந்த மேலதிகமாக தமிழிலே கூற வேண்டியது என்னவென்றால், சட்டத்தின்படி ஒரு பிரதம செயலாளர் என்பவர் முதலமைச்சரினுடைய கருத்தொருமித்தலோடு நியமிக்கப்பட வேண்டியவர். அவ்வாறு நியமிக்கப்படவில்லை என்பதைத்தான் நான் ஆங்கிலத்தில் எடுத்து கூறினேன். தமிழர்களுடைய நிலை என்று கூறும்போது, போருக்கு பின்னர் அவர்களுக்கு சிறப்பான, பிரத்யேகமான, தனித்துவமான தேவைகள் இருக்கின்றன. அந்த தேவைகளுக்கு நாங்கள் முதலிடம் கொடுத்து உரிய நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேண்டும். ஆனால் அதனை செய்வதாக அல்ல செய்வதற்காக ஒரு மனோநிலை அரசாங்கத்துக்கு இருப்பதாக தெரியவில்லை. இதற்கு காரணம் என்னவென்றால், அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே பாரிய செயல் திட்டங்களை செய்து அந்த செயல் திட்டங்களின் மூலமாக
வடமாகாணத்திற்கு நாங்கள் இத்தனை லட்சத்தை செலவழித்திருக்கின்றோம், பார்த்தீர்களா, நாங்கள் இவ்வளவெல்லாம் செய்துவிட்டோம் என்று எடுத்துக்காட்ட வேண்டிய ஒரு காரணத்தின் நிமித்தம் அதனை மனதில் வைத்து அவர்கள் பாரிய தெருக்களை போடுகின்றார்கள், ரயில் பாதையை நிர்மாணித்திருக்கின்றார்கள், கட்டடங்களை கட்டியிருக்கின்றார்கள், இவ்வாறெல்லாம் செய்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆனால் மக்களை பார்த்தீர்களானால் அவர்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படவில்லை. அவர்களுடைய போரின் பின்னரான அவர்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சங்கடங்களை அவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். போரினால் பாதிக்கப்பட்ட விதவைகள் 1 லட்சத்துக்கிட்டே இருக்கின்றார்கள். குழந்தைகள், மாற்று வலுவுடையோர், உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள், மனோரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள், இவ்வாறு பலருடைய தேவைகளை அறிந்து அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கேட்கும்போது அதற்கு செவிசாய்ப்பதாக தெரியவில்லை. அவர்களுக்கு தேவை, நாங்கள் வடமாகாணத்தை பார்த்தீர்களா, நாங்கள் கட்டி நிர்மாணித்து பெரிதாக செய்துவிட்டோம், இந்த கட்டிடங்களை பாருங்கள், இந்த ரயில் பாதையை பாருங்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். மற்றும்படி மக்களை பொறுத்தவரையிலே, மக்களுடைய நாளாந்த வாழ்க்கையை பொறுத்தவரையிலே எப்பேற்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும், எது அவர்களுக்கு முக்கியமாக தேவைப்படுகின்றது என்பது சம்பந்தமான விடயங்களிலே மத்திய அரசாங்கம் ஒரு அவ்வளவு அக்கறை இல்லாமல் நடந்து கொண்டு இருக்கின்றது என்றுதான் கூற முடியும். As far as the Sri Lankan Tamil issue is concerned, it's an emotive issue, particularly for political parties and pro-Tamil groups in Tamil Nadu. They have been staging protests, and protest meetings have been happening, and they are mounting pressure on the Indian government, and there is criticism against Sri Lankan president. Is that helped the Tamil people over there? Has it changed their lives? Or do you think that it has added more trouble to them? And what would be your advice for the Tamil leaders here who have been trying to claim that they are champions of the Sri Lankan Tamil cause? You're trying to trap me. You're trying to wait. You're trying to trap me because your understanding is entirely from the point of view of the central government, and also you seem to have not so what shall we say, affectionate understanding of what the Tamil Nadu government is trying to do. You see, this has to be understood in its correct perspective. What is being said by those in Tamil Nadu must be completely understood. They feel for our people. They are our people, we are their people, they feel for our people. So if they mention what they want to say, the other parts of India should not feel, oh, they are all Tamils, they are just talking about these matters because they are all Tamils. No, it must be understood that they are feeling and their feelings are being brought out. So only thing is, you also have from the central government point of view certain obligations, that from the point of view of your defense, from the point of view of your neighborly relationship, not only the neighborly relationship with regard to Sri Lanka, but with regard to the other countries right round. So probably you will be looking at it in a little more, shall we say, a more intellectually type of looking at this problem in a more intellectual way. But you can't blame a person to be emotive because they are affected people. The 1 lakh of people who are here in Tamil Nadu, our people, they have been looking after them all these days. So you can't be saying that those 1 lakh of people have been, they don't have to be kept by the Tamil Nadu government. They are looking after them because of the fact that we are all of the same community. So please do not try to distinguish the Tamil Nadu emotiveness from this whole problem. It has to be understood in its correct perspective. The emotiveness is part of what they feel and what they see and what they have undergone and what they know of what is taking place. So, on a collective basis, because this is a problem of a collective set of people who are similar in their culture, language and background with regard to the southern part of India as well as the northern and eastern part of Sri Lanka. தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் நீங்க சொல்ற மாதிரி உணர்வுபூர்வமாகவோ அல்லது அறிவுபூர்வமாகவோ இந்திய அரசாங்கத்துக்கு தொடர்ந்து நிர்பந்தங்கள் கொடுத்து வந்த போது எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி அரசுகள் மாறி மாறி வருது. நீங்க சொல்றது மாதிரியான பிராந்திய அரசியல் நிர்பந்தங்களாலேயோ சர்வதேச அரசியல் காரணங்களாலேயோ
ஒரு எதிர்பார்க்கக்கூடிய தீர்வை இந்திய அரசாங்கத்தால தொடர்ந்து செய்ய முடியல அல்லது செய்ய மறுக்கிறார். இந்த சூழலில் எந்த அடிப்படையில இந்திய அரசாங்கம் செய்யணும்னு நீங்க நம்புறீங்க? ஒண்ணு. அடுத்த ரெண்டு, இந்திய அரசாங்கத்தோட தலையீடு இல்லாம இந்த பிரச்சனைக்கு ஒரு சர்வதேச தலையீடு மூலமா உங்களால தீர்வு காணவே வாய்ப்பே இல்லையா? இந்தியாவினுடைய உள்ளிடல் இல்லாமல் இந்த பிரச்சனை தீர முடியாது, தீர்க்கவும் முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இந்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே இலங்கையினுடைய பிரச்சனை பாரிய பல பிரச்சனைகளின் நடுவிலே ஒன்று. தமிழ்நாடு, வட இலங்கை அல்லது வடகிழக்கு இலங்கையை பொறுத்தவரையிலே அது அவர்களுடைய நாளாந்த பாதிக்கப்பட்ட மக்கள் நாங்கள். ஆகவே இதனை நாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். இதை எவ்வாறு நாங்கள் கையாளப் போகின்றோம் என்று பார்த்தால், உங்களுடைய நெருக்குதல்கள் மத்திய அரசாங்கத்தை தங்களுடைய கடமைகளை செவ்வனே செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தையும் ஒரு கடப்பாட்டையும் அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டியதும் அவசியம். அதே நேரத்தில் மத்திய அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்தால் தங்களுடைய நாட்டுக்கு முழுமையான அந்த நாட்டினுடைய அரசியல் ரீதியாக பாதுகாப்பு ரீதியாக எவை எடுக்கப்பட வேண்டும் என்பதை சிந்திப்பதும் அவர்களுக்கு தேவையானதாக இருக்கின்றது. ஆகவே இது உங்களுடைய நெருக்குதல், மத்திய அரசாங்கத்தினுடைய அது சம்பந்தமான ஸ்திரமான ஒரு கொள்கை, இவையெல்லாம் சேர்ந்தால்தான் எங்களுக்கு இது சம்பந்தமாக ஒரு தீர்வு காணலாம். நீங்கள் கேட்கின்றீர்கள் சர்வதேச சமூகம் எவ்வாறு செய்யலாம் என்று. இப்பொழுது சர்வதேச சமூகம் எங்களுடைய குற்றங்கள் சம்பந்தமாக, போர்க்கால குற்றங்கள் சம்பந்தமாக விசாரணை செய்து கொண்டிருக்கின்றன. அவற்றையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நாங்கள் செய்யவும் இல்லை, அதை செய்யவும் விடமாட்டோம், அது சம்பந்தமான சாட்சியங்களை ஏற்றுக்கொள்ள விடமாட்டோம் என்ற எண்ணத்திலே அரசாங்கம் சென்று கொண்டிருக்கின்றது, இலங்கை அரசாங்கம். எனவே இவற்றையெல்லாம் நாங்கள் கருத்துக்கு எடுக்க வேண்டும். இலங்கை அரசாங்கம் இதே மாதிரி இப்படியே தான் இருக்கும் என்றும் நாங்கள் எண்ணக்கூடாது. சில நேரத்தில் இவற்றில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எனவே தற்போது கூறுவதாக இருந்தால், மத்திய அரசாங்கம் கூடிய வலுவுடன் இது சம்பந்தமாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதற்கு முன்னுதாரணமாக அல்ல முன்னேற்பாடாக திரு மோடி அவர்கள் 13வது திருத்தச் சட்டத்தை முற்றும் முழுதுமாக நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் என்று முதல் சந்திப்பிலேயே கூறியது எங்களுக்கு மிகவும் மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றது. அதையாவது செய்யுங்கள், அது சுமந்திரன் கூறியது போன்று அதையாவது செய்து காட்டுங்கள் என்று கூறுவது போல் இருக்கின்றது. ஏனென்றால் அதை செய்ய முன்வராத ஒரு அரசாங்கம் எங்களுக்கு எந்த விதமான தீர்வை தர முடியும் என்ற அந்த கேள்வி எழுகின்றது. எனவே பலரும் சேர்ந்து, பலருடைய நெருக்குதலும் சேர்ந்து எங்களுடைய அரசாங்கத்தை ஒரு நல்லதொரு நிலைக்கு எடுத்து சென்றால்தான், அவர்களை நெருக்கி கொண்டு போனால்தான் அவர்களிடமிருந்து ஒரு தீர்வை நாங்கள் பெறலாம் என்று நான் நம்புகிறேன். Well, India can do a lot of things, because in 1987 when the Indo-Sri Lanka Pact was signed, the Indian government did not sign only for itself. It had its security, its self-interest at the back of its mind. But at the same time, they came in as facilitators or as persons who were helping the northeastern Tamils in order to get sufficient devolution. So that was the basis on which India signed that agreement. So if the agreement has not seen or has not been able to grant the benefits that were expected even by India as well as the Tamils of North and East, definitely the Indian government must come to our aid. That is what I would like to say, because India has guaranteed our interests and also to look after our interests. Therefore, we expect the government to look after our interest even at this stage when there have been so much of tinkering with the 13th Amendment. Now the North and East was going to be one unit. For some reason or the other, they have been able to excise one from the other. The North is separate, the East is separate. There are various ways by which what is available in the other provinces are not being granted to us in the Northern province. For example, the Chief Minister's Fund is available in 4
provinces, but not available in the northern province. When we ask, well, that has been, they say it cannot be given because there is, in terms of the law, there is an account for the provincial council. Therefore, you cannot have a CM's account. So if you ask them, how is it that in the Uva province, the Sabragam Uva province, there are 3 or 4 provinces in which it has been possible? Well, the answer that has been given to your High Commissioner recently was, well, that was before we came into power. But after we came in, we have not given such, which we have not given room to such a arrangement, which only shows that the present government does not want us to progress, does not want us to get the benefits of the largest of people who are abroad, or even the countries which are wanting to help us. They do not want us to get that. They want us to be dependent on the central government and to say that we are looking after you, and not give us any form of devolution to the extent that we could look after ourselves and get the benefit of the generosity of other countries. எங்களுடைய முதலமைச்சர் கூறிய கருத்துக்கு மேலாக இலங்கை இந்திய 2 நாடுகளுடைய தலைவர்களும் கொண்டிருக்கின்ற இந்தியாவுடைய கடப்பாடுகளில் அவர்கள் கொண்டிருக்கின்ற கருத்து பகிரங்கமானது. அவர்கள் தங்களுடைய அறிக்கைகளிலே சொல்லியிருக்கிறார்கள், 13வது திருத்த சட்டத்தை கட்டி எழுப்பி அதற்கு அப்பால் சென்று ஒரு அர்த்தமுள்ள அரசியல் தீர்வை காண வேண்டும். The will upon the 13th Amendment and finding a political solution meaningfully. சென்ற அரசாங்கம் திரு மன்மோகன் சிங் அவருடைய தலைமையிலே இருந்த பொழுதும் கிட்டத்தட்ட இப்பொழுதும் அப்படியான ஒரு கருத்து தான் இன்றைய பிரதமர் மோடி அரசாங்கத்திலும் இருப்பதாக நாங்கள் நினைக்கின்றோம். அதனுடையால் 13வது திருத்த சட்டம் இலங்கையில் உள்ள தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக அமையவில்லை. அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். நாங்கள் அதில் திறமாக இருக்கின்றோம். அது வந்தனையத்திலே நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அதனுடையால் அதற்கு அப்பால் சென்று ஒரு அரசியல் தீர்வை காணுவதில் இந்திய அரசாங்கம் தமிழ் மக்களுடைய ஜனநாயக அடிப்படை உரிமைகளையும் அவர்களுடைய சுயாட்சி உரிமையையும் அங்கீகரிக்கின்ற வகையில் தங்களுடைய பலத்தை விநியோகித்து, தங்களுடைய ராஜதந்திரத்தை விநியோகித்து அவர்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதைவிட இந்திய அரசாங்கத்திற்கு இந்த தமிழர்களுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பதிலும் பாதிக்கப்பட்ட அல்லது அழிந்து போன பிரதேசங்களை கட்டியெழுப்பதிலும் அவர்களுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் அறிவுறுத்தி சொல்ல விரும்புகிறோம். இந்திய அரசு இந்த விஷயத்தில் ஒரு தயக்கம் காட்டுவது போல எங்களுக்கு தோன்றுகிறது. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? நீங்கள் எவ்வளவோ நெருக்கடி கொடுத்த பிறகும் இந்திய அரசு ஒரு இலங்கைக்கு ஒரு ஆதரவான நிலை தான் இருக்கிறது. ஒரு மத்திய அரசு பலவிதமான பிரச்சனைகளை மனதில் எடுத்துத்தான் தங்களுடைய நடவடிக்கைகளை எடுக்கலாம். அதாவது இந்தியாவுக்கு இலங்கையினுடைய பிரச்சனை மட்டுமல்ல, பாகிஸ்தான் பிரச்சனையாக இருக்கின்றது, சீனா பிரச்சனையாக இருக்கின்றது. இவ்வாறு பலவிதமான பிரச்சனைகளை அவர்கள் முகம் கொடுத்து அதற்கேற்றவாறு தங்களுடைய நகர்த்தல்களை செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு அவர்களுக்கு இருக்கின்றது. ஆகவே நாங்கள் எங்களை பொறுத்தவரையிலே நீங்களும் தான் நாங்களும் தான் உணர்ச்சியால் உந்தப்படுகின்றோம். ஏனென்றால் நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள். ஆனால் நடவடிக்கைகளை எடுக்கும் போது வெறும் உணர்ச்சிகளை வைத்து கொண்டு செய்ய தொடங்கினால் மற்றவர்களும் உணர்ச்சிகளை காட்டுவார்கள். ஆகவே இதிலே நான் மத்திய அரசாங்கத்துக்கு சார்பாக ஏதாவது பேசுவதாக எண்ண வேண்டாம். ஒவ்வொருவருடைய பார்வையையும் நாங்கள் பார்த்துத்தான் கூறுகின்றோம். ஒருவேளை மத்திய அரசாங்கம் சில நடவடிக்கைகளை எடுக்கும் போது அவரை சிந்தித்து நடவடிக்கைகள் எடுக்க வேண்டி இருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையிலே உடனே நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரு உந்துதல் எங்களை பாதிக்கக்கூடும். என்றால் நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற முறையிலே. ஆகவே நான் எவரையுமே குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களிலே எங்களுக்கு இருக்கும் அந்த உத்வேகம் ஒரு அறிவு ரீதியாக பார்த்து தங்களுடைய சகல பிரச்சனைகளையும் நிதானித்து அதனை ஆராய்ந்து செய்யும் போது அதிலே தாமதம் ஏற்படக்கூடும் என்றுதான் நான் நம்புகிறேன். Not to implement or not to execute the death sentence. Number 2, they say, especially Indian government and the fishermen say,
they are innocent fishermen and the case has been fabricated. What has come to your knowledge and what do you have to say? Well, the about that? matter. Adding on to this, Subramanian Swamy has also today tweeted in the morning saying that Narendra Modi and Rajpaksha have spoken to each other and there will be provisions made where these fishermen will be brought back to India and they will be tried in Indian jail. So could you give an answer to all Well, this? I'm not aware of the last little bit that was Yeah. mentioned by you, but then the question is this now. With regard to non-implementation of the death sentence, it is not necessary for us to talk to the government because the government by itself has not been implementing it. So the question of discussions is a matter that has to be gone into by the two governments at diplomatic level. With regard to the other things, with regard to the status of the case, it is under appeal now. It is not proper for us to discuss when the matter is in appeal. தூக்கு தண்டனை 1976 இருந்து நம்முடைய நாட்டிலே அது நிறைவேற்றப்படவில்லை 76 இருந்து. ஆகவே தூக்கு தண்டனை என்பது சட்டத்தில் இருந்தாலும் அதனை நிறைவேற்றுவதில் எங்களுடைய நாடு ஒரு அது சம்பந்தமாக எந்த விதமான ஒரு கடுமையான ஒரு நடவடிக்கையில் ஈடுபடவில்லை. அந்த விதத்திலே இந்த தற்போதைய அந்த பிரச்சனைக்கு உட்பட்ட மீனவ குடும்பங்களும் நேற்று அவர்கள் வந்து என்னை சந்தித்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு கூறினேன், அதை கட்டாயமாக ஒரு ஸ்திரமாக என்னால் கூட முடியாவிட்டாலும் நாங்கள் அதனை நடைமுறைப்படுத்தாதபடியால் கட்டாயம் அவர்களுடைய அந்த இந்த பாதிப்புக்கு உள்ளானவர்கள் மரண தண்டனை அனுபவிப்பார்கள் என்ற அந்த எண்ணத்தை விட்டு நன்மைகள் கிடைக்கக்கூடும் என்பதையும் இலங்கை அரசாங்கத்தோடு இந்திய அரசாங்கம் இது சம்பந்தமாக பேசிக்கொண்டு ராஜதந்திர ரீதியாக பேசிக்கொண்டு வருவதை பற்றியும் நான் குறிப்பிட்டிருந்தேன். அதுக்கு அது சொல்லலாம் என்று சொன்னால் போதைப் பொருள் சம்பந்தமான குற்றம் எங்களுடைய நாட்டிலே 2 கிராம் ஹெரோயினுக்கு கூடுதலாக இருந்தால் கட்டாய மரண தண்டனை என்பதுதான் எங்களுடைய நாட்டு சட்டம். ஒவ்வொரு நாடும் எங்களுடைய மேல் நீதிமன்றங்களிலே மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. நான் ஒரு சட்டத்தரணி, நான் எத்தனையோ சாதாரணமாக ஒரு நாளும் யாருக்கோ மரண தண்டனை விதிக்கப்பட்டு தான் இருக்கிறது. அதை நான் கண்டிருக்கிறேன். அந்த எந்த மரண தண்டனையும் நிறைவேற்றப்படுவதில்லை. 1976 ஆண்டுக்கு பிறகு அது தற்காலிகமாக நிலுவையில் விடப்பட்டுள்ளது, நிறைவேற்றப்படவில்லை. ஆகையினாலே உங்களுடைய கேள்விக்கு அது ஒரு பதிலாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். வழக்கு சம்பந்தமாக இருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் இப்பொழுது பேச முடியாது. ஏனென்றால் அந்த மீனவர்கள் அந்த தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்திருக்கிறார்கள். ஆகையினாலே மேன்முறையீடு நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கின்ற காரணத்தினாலே வழக்கு சரியாக தீர்க்கப்பட்டதா இல்லையா என்பதை குறித்து நாங்கள் பகிரங்கமாக பேச முடியாது. What is your view on a feasible solution for this fishermen's issue? Because here practically they appear to be fishing in Sri Lankan waters and they don't have fish in Indian waters and they claim traditional fishing rights. On the other hand, you have Sri Lanka which claims territorially it's our waters. So as a chief minister, what do you think could be a middle ground which could satisfy both parties on either side? Two things with regard to this matter. அதாவது வடமாகாண சபையை பொறுத்தவரையிலே கடலோடு சம்பந்தப்பட்ட மீன்பிடி சம்பந்தமான விடயங்கள் எங்களுக்கு உரியதல்ல, மத்திய அரசாங்கத்துக்கு உரியது. உள்ளூர் மீன்பிடி சம்பந்தமானது எங்களுக்கு உரியது. ஆகவே இது எங்களுடைய ப்ரொவின்ஸ், எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லாத ஒரு விடயம் ஒன்று. ஆனால் இந்த பிரச்சனை எங்களை எந்த நாளுமே பாதிக்கப்படுவதால் உங்களுடைய நாட்டினுடைய ஒரு அலுவலர் எங்களை வந்து சந்தித்தார். அவருடைய பேர் துரை, மிஸ்ஸஸ் சம் துரை, வந்து கதைத்தார். அப்பொழுது இது சம்பந்தமாக பேசும்போது உங்களுடைய இதே கேள்வியைத்தான் கேட்டார், உங்களுடைய கருத்து என்ன என்று. என்னுடைய கருத்தை பொறுத்தவரையில் என்னவென்றால், இந்த டீப் சி ஃபிஷிங், அதாவது ஆழ்கடல் மீன்பிடி வந்து இந்த இரு நாடுகளுக்கும் இடைப்பட்ட இடத்திலே நடைபெறாமல்
பே ஆஃப் பெங்கால் அல்லது அரேபியன் சீயில் நடைபெற்றால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுத்தலாம். அதாவது பாரம்பரியமாக அவர்கள் மீன்பிடித்த காலத்திலே இந்த பிரச்சனை இருக்கவில்லை. இது 1960-70களிலே இந்த ட்ராலர் ஃபிஷிங் வந்ததன் பிற்பாடு தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் ஒரு ட்ராலர் எடுத்துக்கொண்டு போவது எல்லாவற்றையுமே கடல் வளம் எல்லாவற்றையுமே எடுத்துக்கொண்டு போவதால் தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. ஆகவே அந்த பெரிய பாரிய ட்ராலர்ஸை பாவிக்கும் போது ஆழ்கடலில் சென்று மீன் பிடித்தார்களானால் இந்த பக்கத்திலே அரேபியன் கடல், அந்த பக்கத்திலே வங்காள விரிகுடா, இந்த 2 இடங்களிலேயும் போய் அவர்கள் செய்து இந்த இடத்திலே இந்த ட்ராலர் மீன்பிடியை செய்யக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாட்டை 2 பக்கத்து நாடுகளும் ஏற்படுத்தி பாரம்பரியமாக அவர்கள் செய்து வந்ததை தொடர்ந்து செய்யலாம் என்று ஏற்படுத்தினால் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணலாம். ஆனால் இந்த ட்ராலர்ஸினுடைய சொந்தக்காரர்கள் மிகவும் முக்கியமானவர்கள் அரசியல் ரீதியாக. அதனால் பலவிதமான சிக்கல்களை நாங்கள் எதிர்நோக்க வேண்டி இருக்கின்றோம். ரெண்டு பக்கத்திலே Well, the matter with regard to fisheries is not a subject that comes under the purview of the province. We are entitled to the inland fisheries, the sea fisheries. But despite that, nevertheless, this matter came up for discussion between me and an officer from the central government who came over and discussed this with me. And she asked me the same question that this gentleman asked. What do you think should be the solution to that? Now, this is not an official thing which comes from the provincial council as such, but as far as I could see personally, the solution seems to be that all trawlers must be sent to the Bay of Bengal or to the Arabian Sea for deep sea fishing. It's only during the 1960s and 70s when the trawlers came in only that these problems have started cropping up. If we can send these trawlers to the deep sea fishing, either to Bay of Bengal or Arabian Sea, and allow traditional fishing to take place in both countries, with both countries bringing about a ban on large-scale trawler fishing in these 2 areas, within the area between the 2 countries, I think the problems could be solved. And in fact, that lady also said it seems to be the possible settlement for the future, which I am not too sure. You said that these owners of such trawlers have political background. A couple of weeks back, Subramanian Swamy said from the Indian side, such trawlers are owned by T.R. Balu and Sasikala. I think no. That was a general statement. I have nothing to do with what he said. This is a truth in the sense trawlers. You and I cannot. I don't know how rich you are, but I can't afford to buy a trawler. So the question is. They are very powerful people. That is what I was trying to say. They are powerful people. Not only on your side, on our side also, those who want the trawlers to be there are very, very powerful people. So that is what that I said. Nothing further than that. That's enough question. இலங்கை வாழ் தமிழர்களுக்கு சம உரிமை கிடைப்பதற்கு 13வது சட்டத்திற்கு மசோதா உதவாது என்று குறிப்பிட்டிருக்கிறது. So அவங்க அங்குள்ள தமிழர்களுக்கு சம உரிமை கிடைப்பதற்கு எது தீர்வாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? அதாவது தற்போது எங்களுக்கு போரின் பின்னரான இந்த காலகட்டத்திலே இருக்கும் ஒரே ஒரு வழிமுறை இந்த 13வது திருத்தச் சட்டம். ஆகவே 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நாங்கள் இயக்கினோமானால் ஓரளவுக்கு அவர்களுக்குரிய தற்போதைய பொருளாதார ரீதியான அல்லது மற்றும் அதனோடு சம்பந்தப்பட்ட பல விடயங்களில் அவர்களுக்கு நன்மைகளை பெற்றுக் கொடுக்கலாம். ஆனால் அதை கூட அவர்கள் நடைமுறைப்படுத்த இடமளிக்கவில்லை. ஆனால் நாங்கள் தூர நோக்குடன் பார்ப்பதாக இருந்தால் வெறுமனே 13வது திருத்தச் சட்டத்தை மட்டும் வைத்து எங்களால் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை ஈடு செய்ய முடியாத ஒரு நிலைதான் இருக்கின்றது. அரசியல் தீர்வு என்பது 13வது திருத்தச் சட்டத்திலே இருக்க முடியாது. அது ஏனென்றால் அந்த ஒற்றையாட்சியின் கீழ் சகல அதிகாரங்களும் மத்திய அரசாங்கத்தின் கைகளிலே இருக்கும் போது அவர்கள் எதை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து தருகின்றார்களோ அதைத்தான் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாமே ஒழிய
எங்களுக்கென்று சில உரித்துக்களை நாங்கள் பிரத்யேகமாக பெற்றுக்கொள்ளும் ஒரு அவகாசம், ஒரு நிலை, ஒரு சட்ட ரீதியான ஒரு நிலைமை எங்களுக்கு இல்லாமல் போய்விடுகின்றது. அதனால்தான் நான் கூறினேன், அந்த ஒற்றையாட்சியின் கீழ் இப்பேற்பட்ட ஒரு தூரநோக்குடன் ஒரு தீர்வை நாங்கள் பெற முடியாது இருக்கின்றது என்று நான் கூறுவதற்கு காரணம் அதுதான். அதாவது 13++ என்று கூறுவதற்கு காரணம், 13 மிகவும் ஒரு குறைந்த நிலையிலே எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. அதை விட மத்திய மாகாணங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கும் சில அதிகாரங்கள் எங்களுக்கு தராமல் விடப்பட்டிருக்கின்றது. 13++ என்று கூறும்போது தற்போது இருக்கும் அந்த டெவல்யூஷன், அந்த அதிகார பகிர்வு போதாமையால் அதனை இன்னும் கூட்ட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது என்பதைத்தான் அது எடுத்து காட்டுகின்றது. ஆனால் வருங்காலத்திலே இதனை மையமாக வைத்து எங்களுடைய வருங்காலத்தை நாங்கள் அமைக்க முடியுமா என்று பார்த்தால், எங்களுடைய அந்த செல்ஃப் டிட்டர்மினேஷன், சுயநிர்ணய அந்த உரிமையை நாங்கள் வலுப்படுத்த முடியுமா என்று கேட்டால், இந்த 13++ கூட அதனால் செய்ய முடியாத ஒரு நிலைதான் ஏற்படும். ஏனென்றால் அது அந்த ஒற்றையாட்சிக்கு கீழ்தான் இது இருக்கின்றது. ஆகவே இதிலே 2 விஷயங்கள் இருக்கின்றன. தற்போது இருக்கும் நிலையிலே, தற்போது எங்களுடைய மக்கள் இருக்கும் நிலையிலே, போருக்கு பின்னரான எங்களுடைய வடமாகாண மக்கள், வடகிழக்கு மாகாண மக்களினுடைய அந்த விசேடமான பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்கும் போது எங்களுக்கு கூடிய அதிகாரங்களை கேட்கின்றோம். ஆகவே 13++ என்று கேட்கின்றோம். ஆனால் வருங்காலத்திலே வடகிழக்கு மாகாண மக்களினுடைய தனித்துவத்தை நாங்கள் நிலைநிறுத்தி அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த 13++னால் அதை செய்ய முடியாது என்பது என்னுடைய கருத்து. காரணம், அது ஒற்றையாட்சிக்கு கீழ் இருப்பதா. ஆனால் இந்த ஒற்றையாட்சிக்கு கீழ் இருப்பதை எப்படி மாற்றப் போகிறீர்கள் என்று கேட்டீர்களானால், இது சம்பந்தமாக முன்னரே பல கட்சிகள் இது சம்பந்தமாக பேசியிருக்கின்றன. அதாவது what do you call bringing them various regions together under Chandrika Union of Regions என்றால் பிராந்தியங்களின் ஒன்றியம், யூனியன் ஆஃப் ரீஜன்ஸ் என்பது சந்திரிகா காலத்திலே இது பற்றி பேசப்பட்டது. ஒற்றையாட்சி ஒழிக்கப்பட்டு ஒற்றையாட்சிக்கு பதிலாக அதனை கொண்டு வருவதாக. ஆகவே இது ஒரு புதிய கருத்து அல்ல. இவ்வாறான ஒரு செயல்பாடு தான் எங்களுக்கு வருங்காலத்திலே நன்மையை பயக்கும் என்பதை சந்திரிகா அம்மையாருடைய காலத்திலே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அப்போதிருந்த எதிர்க்கட்சிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அது சரியாக அது நடைபெறாமல் போய்விட்டது. ஆகவே ஒற்றையாட்சியின் கீழ் எம்மால் எங்களுடைய தனித்துவத்தை பாதுகாக்க முடியாது என்பதால் தான் நாங்கள் இதை பற்றி கூறுகிறோம். 13++ என்று சொன்னது நாங்கள் அல்ல. 13++ என்ற சொற்றொடரை பாவித்தது மஹிந்த ராஜபக்ச. போருக்கு முடிவு வந்த பிறகு 2009ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திலே இந்திய பிரதமரோடு ஒரு கூட்டறிக்கை ஒன்று விடப்பட்டது. அதிலே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 13ஆம் திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்தி அதற்கு அப்பாலும் சென்று அதிகார பகிர்வை அர்த்தமுள்ளதாக ஆக்குவேன் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். I will implement the 13th amendment in full and go beyond that also and make devolution meaningful. அதே விடயம், அந்த சொற்றொடர் திரும்ப திரும்ப இந்தியாவுக்கு வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2011ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 7ஆம் தேதி 2 வெளிவிவகார அமைச்சர்களும் ஒரு கூட்டறிக்கையை புதுடில்லியிலிருந்து வெளியிட்டார்கள். அதில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு வெளியுறவு அமைச்சர் S.M. கிருஷ்ணா 2012ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி கொழும்பிலே அறிவித்தார். இப்பொழுது ஜனாதிபதியை சந்தித்து விட்டு வந்திருக்கிறேன். எங்களுக்கு பல தடவைகள் சொன்ன வாக்குறுதியான 13ஆம் திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்தி அதற்கு அப்பாலும் சென்று அதிகார பகிர்வை அர்த்தமுள்ளதாக்குவேன் என்று இப்பொழுதும் எனக்கு வாக்குறுதி கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நான் சொல்ல வருகிறது என்னவென்றால், இன்னமும் 13ஆம் திருத்தத்தையே முழுமையாக அமல்படுத்தவில்லை. இந்தியாவுக்கு தொடர்ச்சியாக இன்று வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குறுதி 13ஆம் திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்தி அதற்கு அப்பாலும் சென்று அதிகார பகிர்வை அர்த்தமுள்ளதாக்குவேன். அதையாவது செய்யுங்களேன் என்றுதான் நாங்கள் இருக்கிறோம். அது எங்களுடைய நிலைப்பாடு அல்ல.
நீங்கள் கொடுத்த வாக்குறுதியையாவது நீங்கள் முதலிலே செய்து காட்டுங்கள் பார்ப்போம். அதான் எங்களுடைய நிலைப்பாடு. Why don't you implement even your own promises given to India umpteen number of times in joint communiques, the president with the prime minister, the two external affairs ministers together several times. You keep giving these undertakings to our neighbor India, but you don't even implement that. Our political stance is different, as has been explained very clearly. What we are saying is we are putting them to the test. We are saying, but you yourself keep promising this. At least do that first. Let's see how sincere you are. Which is in United Sri Lanka. So within the United, our political aspiration that has been articulated very clearly is that we are willing to settle this matter within a united Sri Lanka, but not in a unitary framework. It must be powers that are very clearly delineated, powers that are clearly described and given to the regions that cannot be taken back by the center. That's a kind of arrangement that we want. We are not running two courses. We are very clear in what we are articulating. That a solution within a united country, but a solution that will be able to satisfy the political aspirations of our people. எங்களுடைய மக்களுடைய அரசியல் அபிலாஷையை பூரணமாக திருப்திப்படுத்தக்கூடிய முறையில் ஐக்கிய இலங்கைக்குள்ளே ஒரு அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு முறைதான் நாங்கள் கேட்கிறோம் என்பதிலே நாங்கள் திடமாக சொல்கிறோம். நாங்கள் அதை கேட்டுவிட்டு இன்னொன்றை கனவு கண்டு கொண்டிருப்பதாக எவருக்கும் காட்ட விரும்பவில்லை. அதுதான் நாங்கள் கேட்பது. No, even in what is available in the other provinces is insufficient, because the 13th Amendment hasn't been implemented fully even in the other provinces. If they are to implement the 13th Amendment in full, the first thing they have to do now, which has not been done, is to establish a provincial police force, because that is there in the 13th Amendment. So we are challenging the government to put in practice their own promise. The first step is to implement the 13th Amendment in full. We say, all right, you do that. Let's see how you do that. இதிலே இன்னொரு அடிப்படை ராஜதந்திர அணுகுமுறையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்பது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தம். அதற்கு கீழ் ஜெயவர்தன அரசு 87ஆம் ஆண்டில் கொண்டு வந்த 13வது திருத்தச் சட்டம் அந்த ஒப்பந்தத்தை முழுமையாக பிரதிபலிக்கவில்லை. அதில் பல குறைபாடுகள் இருக்கின்றன என்று அப்பொழுது எங்கள் தலைவர்களாக இருந்த திரு அமர்லிங்கம் அவர்கள், சிவசங்கரன் அவர்கள், இப்பொழுது தலைவராக இருக்கிற சம்பந்தன் அவர்கள் தெளிவாக ராஜீவ்காந்தி அவர்களுக்கு எழுத்து மூலமாக கொடுத்திருக்கின்றனர். இரண்டாவது முக்கியமான பிரச்சனை, நாங்கள் அதற்கு அப்பால் பேச முடியும், ஆனால் ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் தொடர்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு ஒப்பந்தம் தான் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம். அது அரசியலமைப்பு ரீதியாக 13வது திருத்த சட்டத்தை கொண்டிருக்கின்றது. அதை நிறைவேற்றுகின்ற பொறுப்பு இந்திய அரசாங்கத்திற்கு உண்டு என்பது மிகவும் முக்கியமானது. ஆனால் எங்களுடைய இனப்பிரச்சனையில் தலையிடுவது, அதற்கு பொருத்தமான ஒரு அரசியல் தீர்வை காண்பதற்கு சொல்லப்படுகின்ற அடிப்படைகளில் ஒரு ராஜதந்திர தொடர்ச்சி இருக்க முடியும். இந்தியா விடுவிட முடியாது. அது மிகவும் முக்கியமான கருத்து. ஒரு ராஜதந்திர ரீதியாக இந்தியாவுக்குள்ள கடப்பாட்டை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது 13வது திருத்த சட்டத்தையாவது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நிறைவு செய்யக்கூடிய முறையில் கொண்டு வர முடியாது விட்டால், அல்லது அதற்காக தன்னுடைய பொறுப்பை இந்திய அரசு இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒரு சர்வதேச உடன்படிக்கையை நிறைவேற்றாது விட்டால், அதற்கு பிறகான சூழ்நிலை இந்தியாவினால் என்ன சூழ்நிலையாக இருந்தால் அப்பொழுது என்ன விதமான நடவடிக்கை எடுக்க என்பது இந்தியாவுக்குள்ள தார்மீக பொறுப்பு. நாங்கள் கிட்டத்தட்ட போர் முடிந்ததுக்கு பிறகு 2011ஆம் ஆண்டு இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பொழுது அவர்கள் 2011ஆம் ஆண்டு தை மாதம் 10ஆம் தேதி நாங்கள் பேசுகின்ற பொழுது ரெண்டு மிகவும் முக்கியமான விடயங்களை நாங்கள் வைத்திருந்தோம். ஒன்று, உடனடியான பிரச்சனைகள், நிலத்தை அபகரிக்கின்ற ராணுவ பிரசன்னத்துடன் ராணுவத்தின் உதவியோடு ராணுவமே
எங்களுடைய நிலங்களை பறித்து சிங்கள மக்களை குடியேற்றி அடுத்ததாக புத்த குருமார் வந்து அங்கே புத்த மக்களை இல்லாத இடத்தில் புத்த சிலைகளை வைத்து அவர்களுடைய இலக்கு இன்றைக்கு இருக்கிற ராஜபக்ச அரசுடைய இலக்கு தமிழர்களே ஒரு தனித்துவமான பிரதேசமாகவோ தனித்துவமான மக்களாகவோ சுயநிர்ணய உரிமை கோட்பாட்டுக்கு உரித்தான ஒரு தேசிய இனமாகவோ இல்லாமல் செய்வது. அதாவது எங்களுடைய இன குடிப்பரம்பல் the main agenda to change the ethnic composition, demographic composition. That's we can't permit. That's India. That's what we want. India intervene and stop that land grabbing by the military of Sri Lankan government with the help of with the support of the Sri Lankan government. That's the agenda. நாங்கள் எங்களுடைய சுயநிர்ணய உரிமை தத்துவத்தை இழந்து விட்டால், எங்களுடைய தனித்துவத்தை இழந்து விட்டால், இலங்கையிலே ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் கூறுவதற்கு இடமில்லை என்று சொல்ல வைப்பதுதான் இலங்கை அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிரல். ஆனால் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக எங்களுடைய பிரச்சனைகளில் தலையிட்டு ஒரு தீர்வை காண வேண்டும் என்று முன்வைக்கப்பட்ட ஒரு தீர்மானத்தின் ஊடாகவே இந்தியா எங்களின் தொடர்ச்சியாக ராஜதந்திர ரீதியான அணுகுமுறைகளை கொண்டு ஒரு இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் இழக்கக்கூடாது என்பதால் தான் நாங்கள் இந்த அரசியலமைப்பை இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை 13வது திருத்தத்தை பற்றி பேசுகிறோம். அது எங்களுக்கு தீர்வு இல்லை என்பதை இலங்கை அரசாங்கமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேசிய பொழுது நாங்கள் மிக தெளிவாக 13வது திருத்த சட்டத்தை நாங்கள் எந்த இடத்திலும் நாங்கள் அந்த சொல்லியே பிரயோகிக்கவில்லை. இலங்கையில் ஒரு அரசியல் தீர்வு காண்பதற்கு நாங்கள் தயாரித்து அளித்த ஒரு தீர்மானம், அதாவது பிரேரணைகள், அந்த அடிப்படைகளில் ஒரு அரசியல் தீர்வை காண்பதற்கு கொடுத்த அடிப்படைகளில் நாங்கள் 13வது திருத்தத்தை பற்றி பேசவில்லை. இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் முழுமையாக பிரதிபலிக்காது விட்டாலும் 13வது திருத்த சட்டம் எங்களுடைய தெளிவான நிலைப்பாடு 13வது திருத்த சட்டம். முதலமைச்சரே சொன்னார் தங்களுடைய மாகாணங்களுக்கு உள்ள அனுபவங்கள் சந்திரிகா பண்டர்நாயக்காவே முதலமைச்சராக இருந்தவர் சொன்னார் இதுக்கு ஒரு அதிகாரமும் இல்லை என்று. அதுபடியால் 13வது திருத்த சட்டம் இலங்கையினுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வாகாது என்பது தெளிவான ஒரு அடிப்படை. அதற்கு அப்பால் செல்ல வேண்டும் என்று இலங்கை அரசாங்கம் இந்திய அரசாங்கம் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்க வேண்டும். அதுக்கு அப்பால் சென்று எவ்வளவு தூரம், அதாவது ராஜபக்சாவே மிக உச்ச அதிகாரத்தை தான் பகிர வேண்டும், பகிர்ந்து கொடுப்பேன் என்று சொன்னார். The maximum devolution of power I am prepared to settle என்று சொன்னார். அதுபடியால் இந்தியாவினுடைய தொடர்ச்சியான தலையீட்டுக்குரிய அடிப்படையை நாங்கள் இழந்து போக கூடாது என்பதால் தான் இலங்கை இந்தியா ஒப்பந்தத்தையும் 13வது பற்றியும் பேச வேண்டிய அவர்கள் தான் பேசுகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தையும் நாங்கள் இழந்துவிடக் கூடாது என்பது அங்கே ஒரு ராஜேந்திர ரீதியான சந்தர்ப்பமாக நாங்கள் எடுத்துக்கொண்டோம். இன்னும் ஒரே ஒரு விடயம் அது சம்பந்தமாக எங்களுடைய ஒரு வருடத்திய அனுபவம் சகல உலகத்துக்கும் தெரியப்படுத்தி இருக்கின்றது. 13வது திருத்த சட்டத்தின் கீழ் எங்களால் வடமாகாணத்தை மக்களுக்கு ஏற்ற முறையிலே அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையிலே எங்களால் நடைமுறைப்படுத்தி எதுவுமே பெற முடியாது என்பதை எடுத்து காட்டுகின்றது. இது சம்பந்தமாக நாங்கள் மத்திய அரசாங்கத்தோடு பேசியிருந்தோம். தருகின்றோம் என்று தராமல் இருக்கின்றார்கள். அது ஒன்று. ஆகவே எங்களுடைய இலங்கை மத்திய அரசாங்கம் சார், எங்களுடைய இலங்கை மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே எந்த அளவுக்கு நெருக்குதல் இருக்கின்றதோ அப்பொழுதுதான் அவர்கள் ஏதாவது ஒன்றை தருவார்கள், செய்வார்கள். நெருக்குதல் இல்லாமல் போய்விட்டால் எதுவுமே செய்ய மாட்டார்கள். ஆகவே இது சம்பந்தமாக நாங்கள் வெளிநாடுகள் சர்வதேச சமூகம் உடன் பேசுவதற்கு காரணம், இங்கு வந்து உங்களுக்கு இது பற்றி கூறுவதற்கு காரணமே பொதுவாக உலக ரீதியாக எங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து கூறி நெருக்குதலை எப்படியாவது அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக. உதாரணத்துக்கு எங்களுடைய வடமாகாண சபை தேர்தலை கூறலாம். 2009 போர் முடிந்தவுடனே அந்த வருடமே வடமாகாணத்தில் தேர்தலை நடத்தப் போகின்றேன் என்று கூறினார். செய்யவில்லை. 10 கூறினால் செய்யவில்லை, 11 கூறினால் செய்யவில்லை, 12 சொன்னால் செய்யவில்லை, 13 சொல்லி செய்யாமல் இருக்கும் போதுதான் உங்களுடைய வெளிவிவகார செக்ரட்டரி மேனன் வந்து இது கட்டாயம் நடத்த வேண்டும், இந்தியா இதிலே மிகவும் தேர்தலை நடத்த வேண்டும் என்று தங்களுடைய கரிசனையை எடுத்து காட்டினார்கள்.
அதன் பயனாகத்தான் 2013 எங்களுடைய தேர்தல் நடைபெற்றது. ஆகவே எந்த அளவுக்கு நெருக்குதல்கள் ஏற்படுகின்றனவோ அந்த அளவுக்கு அரசாங்கம் தன்னுடைய செயல் திட்டங்களை ஓரளவுக்கு மாற்றி எங்களுக்கு நன்மைகளை தரக்கூடும் என்ற அடிப்படையிலே நாங்கள் பல நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டு செல்கின்றோம். Regard to the question of the special needs, Dr. Satyalingam will say something. எங்களுடைய மாகாணத்தில் இந்த 30 வருட யுத்தத்துக்கு பிற்பாடு கடந்த 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவுக்கு வந்த பிற்பாடு எங்களுடைய மாகாணத்தில் ஏனைய மாகாணங்களுடன் ஒப்பிடும்போது விசேடமான தேவைகள் நிறைய இருக்கின்றன. உதாரணத்துக்கு சொல்ல போனால் விசேட தேவைக்கு உட்பட்டவர்கள் இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 19,000 விசேட தேவைக்கு உட்பட்டவர்கள் அல்லது மாற்று வலுவுடையோர் மாகாணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாற்று வலுவுடையோருக்கான எந்த ஒரு வேலை திட்டமும் யுத்தம் முடிவடைந்த இந்த 5 ஆண்டுகளில் நடத்தப்படவில்லை. அவர்கள் அன்றன்றாட உணவுக்கே அல்லது தன்னுடைய மருத்துவ செலவுக்கே திண்டாடுகின்ற ஒரு நிலைமை தான் இப்போ இருக்கின்றது. அது முதலாவது விடயம். அதை விட இன்னொரு முக்கியமான விடயம் ஏற்கனவே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு சுமந்திரன் குறிப்பிட்டது போல இந்த இளம் விதவைகள் அவர்களுடைய மருத்துவ தேவைகள் அவர்களுடைய வாழ்வாதாரம் அது மிகவும் பெரிய ஒரு எண்ணிக்கையானவர்கள் எங்களுடைய மாகாணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மூன்றாவது இன்னொரு பிரச்சனையை நாங்கள் இங்கு குறிப்பிட வேண்டியது 15,000க்கும் மேற்பட்ட போராளிகள் அவர்கள் ரீஹபிலிட்டேட் பண்ணப்பட்டதாக புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அந்த புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட இந்த போராளிகளுடைய வாழ்வாதாரம் சம்பந்தமாக அவர்களுக்கு எந்த விதமான ஒரு அவர்களுடைய வாழ்க்கையை குடும்பத்தை கொண்டு செல்வதற்குரிய எந்த விதமான வசதி வாய்ப்புகளும் அல்லது திட்டங்களும் அங்கு இந்த 5 வருடத்தில் உருவாக்கப்படவில்லை. அதை விட நீண்ட காலமாக 30 வருட கால யுத்தத்தில் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட எங்களுடைய மாகாணத்தில் இந்த போசாக்கின்மை அல்லது மந்த போசாக்கு என்பது மிகவும் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த மந்த போசாக்கு கர்ப்பிணி தாய்மார்கள், பாலூட்டும் தாய்மார்கள், பாடசாலை சிறுவர்கள். உதாரணத்துக்கு 2012ஆம் ஆண்டு மெடிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்ரீலங்கா ஒரு ஆய்வு செய்தது. அந்த ஆய்வு முற்றுமுழுதாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் என்றால் இலங்கை அரசாங்கம் செய்த ஆய்வு, அந்த ஆய்விலேயே கூறப்படுகின்றது 40% மேற்பட்ட கர்ப்பிணி தாய்மார்கள் மந்த போசாக்கால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாடசாலையில் இருக்கிற கிட்டத்தட்ட 43% பாடசாலை சிறுவர்கள் மந்த போசாக்கால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படியான மற்ற மாகாணங்களில் ஏனைய மாகாணங்களில் இல்லாத அல்லது மிக ஒப்பீட்டளவில் மிகவும் கூடிய அளவில் காணப்படுற பிரச்சனைகள் எங்களுடைய மாகாணத்தில் இருக்கின்றது. ஆகவே அதையும் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. எந்த விதத்திலே இந்தியாவினால் எங்களுக்கு நன்மைகள் பெற்றுத்தர முடியும், எங்களுடைய மக்களுக்கு பெற்றுத்தர முடியும் என்பது சம்பந்தமாக, அதாவது 1,00,000க்கு மேலான மக்கள் இங்கு அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை திரும்ப எடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கின்றது. அதாவது அவர்கள் எங்களுடைய மக்கள் என்பது ஒரு புறமாக இருக்க, அடுத்தது எங்களுடைய இனப்பரம்பலை குறைத்து கொண்டு வருகின்றார்கள் பல விதங்களிலே அரசாங்கம். ஆகவே எங்களுடைய மக்கள் எங்களோடு சேர்ந்தால்தான் எங்களை தொடர்ந்து வடகிழக்கு மாகாணங்களிலே எங்களுடைய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். பலமாக இருக்கலாம். ஒன்று. இரண்டாவது, பாராளுமன்றத்துக்கு தெரியப்பட்டு வரும் பிரதிநிதிகளினுடைய தொகை குறைந்து கொண்டு வருகின்றது. ஆகவே அதனை ஊக்குவிப்பதற்காக, அதனை கூட்டுவதற்காக அவர்கள் கட்டாயம் வரவேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. ஆனால் அதிலே பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அவர்களில் சிலருக்கு சொந்தமான காணிகள் தற்போது அவர்கள் அங்கு இல்லாதபடியால் அவற்றை எடுத்து அரசாங்கம் வேறு ஆட்களுக்கு கொடுத்து கொண்டு வருகின்றது. இராணுவத்தினருக்கு கொடுத்து கொண்டு வருகின்றார்கள். இராணுவம் பொறுப்பேற்று அதனை பயிரிட்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்படி பலவிதமான பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்க வேண்டிய இருக்கு. இந்த இடத்திலே இந்தியாவினுடைய பங்கு, பாரதத்தினுடைய பங்கு மிக முக்கியமானது ஒன்று என்று நினைக்கின்றேன். இது சம்பந்தமாக நாங்கள் உதவி ஸ்தானிகரோடு இது பற்றி பேசியிருந்தோம். அதாவது அவர்களை வருவித்து, அவர்களுக்கு இடம் கொடுத்து, அவர்களுக்கு வீடு அமைத்து,
அவர்களுக்கு வாழ்வாதாரங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிலைகளை நீங்கள் தந்தீர்களானால் தொடர்ந்து நீங்கள் அந்த 1 லட்சத்து மக்களை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எங்களால் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தினீர்களானால் வருங்காலத்தில் உங்களுக்கும் நன்மை எங்களுக்கும் நன்மை என்று கூறினேன். இது சம்பந்தமாக வேறு விடயங்களையும் நான் சொல்றேன். பிரதமரோடும் பேசியிருக்கிறோம். விளங்கையில் இங்க அகதிகளாக இருக்கிறவங்க அங்க வருவதற்கு தயாராக இருக்கிறார்களா ஒரு கேள்வி. இன்னொன்று, உலகம் முழுவதும் தமிழர்கள் பறந்திருக்கிறாங்க, அவர்களையும் நீங்க அழைக்கிறீர்களா? தயார் அந்த விடயம் சம்பந்தமாக தற்போது நடைபெற்ற ஏதோ ஒரு ஆராய்வில் அவர்களுக்கு இங்கிருப்பது நல்லது என்று அவர்கள் கூறியதாக அறிகின்றோம். ஆனால் அதை மாற்றலாம். அதாவது அவர்களுக்கு ஏற்றவாறு அங்கு இடம் எடுத்து எல்லா விதமான வசதிகளையும் எடுத்து கொடுத்தோமானால் கட்டாயம் அவர்கள் வருவார்கள். இப்போது இருக்கும் நிலையிலே அவர்களுடைய மனோநிலை வித்தியாசமாக இருக்கக்கூடும். ஆகவே அது ஒரு மாற்றமடையக்கூடிய ஒரு விடயம். ஆனால் மக்களுக்கு இங்கிருப்பது இவ்வளவு காலம் இருந்து தங்களுடைய குழந்தைகளை கொண்டு போய் அந்தந்த இடங்கள் ஸ்கூலில் எல்லாம் சேர்த்து அவர்கள் நல்ல ஒரு நிலையில் இருக்கும்போது இதனை மாற்றிக்கொண்டு தங்களுடைய சொந்த ஊராக அல்லது நாடாக இருந்தாலும் இங்கு வந்து என்னத்தை செய்ய போகின்றோம், எப்படி நடக்குமோ என்ற ஒரு பயம் இருப்பதால் அவர்களுடைய மனோநிலை வித்தியாசமாக அமையக்கூடும். ஆனால் அதனை மாற்ற முடியும். அது இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் இரண்டும் சேர்ந்து அது சம்பந்தமாக நடவடிக்கைகளை எடுக்கலாம். இது ஒரு முக்கியமான பிரச்சனை. நாங்கள் முதல் முன்னாள் பிரதம அமைச்சரோடு தற்பொழுது இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் குறிப்பாக பிரதமரோடும் இந்த விடயத்தை நாங்கள் பேசியிருக்கின்றோம். குறிப்பாக இங்கே இருக்கின்ற இந்த அரசாங்கங்களுடைய செய்திகளின்படி கூட 115 முகாம்களில் 1,21,000 மேற்பட்ட மக்கள் இருப்பதாக அவர்கள் கணித்திருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய ஒரு பொதுவான அன்னமான கருத்து 2 லட்சத்திற்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் முகாம்களுக்கு வெளியாலும் உள்ளேயும் இருக்கிறார்கள். இதுவரையும் எங்களுடைய முதலமைச்சர் சொன்னவாறு இவர்கள் இங்கே இருப்பது மட்டுமல்ல, ஏனைய நாடுகளுக்கு சேர்ந்த விவரங்களை சேர்ந்திருக்கின்ற பகுதிகளாக இருக்கின்ற மக்கள் அந்தந்த நாடுகளில் குடியுரிமை பெறாதவர்கள் எங்கள் நாட்டுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படியான கருத்தை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். இங்குள்ள மக்களும் வெளியில் இருப்பவர்களும் வாக்குரிமையை பதிவு செய்ய வேண்டும் என்றும் நாங்களும் தேர்தல் ஆணையத்திடம் பேசி அதற்கான அறிவித்தலும் கொடுக்கப்பட்டு அதை பதியுங்கள் என்று சொல்லியிருக்கின்றோம். இரண்டாவதாக அரசாங்கம் விரும்புகிறது இந்த மக்கள் வெளியே போய்விட்டால் தாங்கள் சிங்களவர்களையும் அங்கே குடியேற்றி பௌத்த மதத்தையும் அங்கே பெறப்பட்டு விடலாம் என்று அவர்கள் நினைக்கிறார். அதுக்காக இடமளிக்க முடியாது. இவர் எங்களுடைய மக்கள் எங்கெங்கு இருக்கிறார்களோ போர் காரணமாக வெளியே வந்த மக்கள் அவர்கள் தங்களுடைய நிலத்திற்கு வந்த பொழுதுதான் அந்த நிலம் சிங்களவர்களுடைய கையிலே அல்லது இராணுவத்துடைய கையிலே இல்லாமல் தடுக்கப்பட முடியும். இது மிக அடிப்படை பிரச்சனை எங்களுக்கு. அவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை நாங்கள் மதிப்பிடுவோம். அவர்கள் வில்லங்கமாகவோ அல்லது அச்சுறுத்தல் காரணமாகவோ அவர்களை அங்கே அனுப்ப வேண்டாம். விருப்பத்தை அறிந்து பொருத்தமான சூழ்நிலை அறிந்து ஒன்று அவர்களுடைய நிலம் அவர்களுக்கு அங்கே கொடுக்கப்படும் என்பதும், இரண்டாவதாக அவர்களுக்கு தொழில் வாய்ப்பு அங்கே உத்தரவாதப்படுத்தப்பட்ட பொழுதும் அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு என்ற பொழுதும் அதை செய்ய வேண்டியது இந்திய அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. அதனுடைய இந்திய அரசாங்கத்திற்கும் அதில் ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அவர்களை பக்குவமாக பாதுகாப்போடு அவருடைய சொந்த நிலத்தில் குடியேற்ற வைக்கின்ற பொறுப்பு இந்தியாவுக்கு இருக்கின்றது. அதே போலத்தான் வெளியே இருக்கின்ற அகதி மக்களாக அல்லது அந்தந்த நாடுகளில் குடியுரிமை பெற்றவர்கள் பெறாதவர்கள் அவர்கள் எங்களுடைய மண்ணுக்கு வர வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புகின்றோம். இங்கே சில சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது அது அவர்களுடைய விருப்பம். ஆனால் எங்களுடைய கருத்து, நாங்கள் பிரதமரை பேசின பொழுது எங்களுடைய கருத்து அந்த மக்கள் அவர்களுடைய விருப்பங்களையும் அறிந்து அங்கே ஒரு தீர்வு ஏற்படுகின்ற பொழுது இராணுவத்தினர் அவர்களுடைய நிலங்களை விட்டு வெளியேறி அவர்களுடைய நிலங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும், அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு, வாழ்வாதாரம் கட்டமைப்பு கொடுக்க முடியும். இங்கே வைத்து கொடுக்கின்ற உதவிகளை அங்கே வைத்து கொடுக்கலாம். அதனுடைய நட்டம் இருக்காது. அப்படியால் அந்த சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்ற பொழுதும் எங்களுடைய இன பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உத்தரவாதப்படுத்தப்படும் பொழுதும் இங்கே இருக்கின்ற மக்கள் விரும்பியாண்டே வர முடியும். அந்த உத்தரவாதத்தை நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம்.
இல்லை அவர்கள் அதற்கான சென்ற முறை அவர்கள் ஒரு எங்களுக்கு அதை பற்றி அவதான் அக்கறை கொண்டிருந்தார்கள். எங்களுக்கு தெரியும். திரு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது ஒரு குழுவையே அடையாளப்படுத்தி அவர்களை இந்த விடயங்களில் அதற்கான ஏற்ற ஒழுங்குகளை செய்யுமாறு குறிப்பிட்டதை எங்களுக்கு உங்களால் குறிப்பிடலாம். அதே போன்ற நிலைமை இப்பொழுதும் ஏற்பட வேண்டும். அது ஆராய்ச்சி. அதற்கு மேலாக இது ஐக்கிய நாடுகள் ஐக்கிய நாடுகள் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகர் தான் இந்த மீள குடியமர்வு சம்பந்தமான விடயங்களிலே செயற்படுகிறவர்கள். அவர்களுடைய சர்டிபிகேட் வைத்து தான் அவர்கள் திரும்ப நாட்டுக்கு வர முடியும். வருகிறவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு ஒரு ஸ்டார்ட் அப் பேக், ஒரு உதவி ஒன்று கொடுப்பார்கள். இந்திய அரசாங்கத்தோடு டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது நாங்கள் நடத்திய பேச்சுவார்த்தையின் பிரதிபலனாக இந்திய அரசாங்கம் இந்த ஐக்கிய நாடுகள் உயர்ஸ்தானிகர் கொடுக்கின்ற உதவிக்கு மேலதிகமாக இன்னும் சில உதவிகளையும் நிரல்படுத்தி இன்ன விடயங்களையும் போகிறவர்களுக்கு நாங்கள் கொடுப்போம் என்று பட்டியல்படுத்தி அவர்களுக்கு அதனை அங்கே சென்று அவர்களுக்கு அதனை கொடுத்திருந்தார்கள். ஆகையினாலே அவர்களை திரும்ப வந்து வாழ்வதற்கான ஒரு உற்சாகத்தை கொடுத்திருந்தார்கள். ஆனால் தலைவர் சொன்னதை போல அவர்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்படாது. அவர்கள் அங்கே வருவது கடினமான ஒரு விடயம். அதை குறித்து நாங்கள் தொடர்ச்சியாக இந்திய அரசாங்கத்தின் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அங்கே வாழுகிற மக்கள் இடம்பெயர்ந்து ஒரு இடங்களிலே வாழ்கிறார்கள். இங்கே இருக்கிறவர்களுக்கு நிலங்களும் அவமதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகையினாலே ஒட்டுமொத்தமாக அதற்கு ஒரு தீர்வு கொண்டு வரப்படுவதற்கு இந்தியாவுக்கும் அதை குறித்து பேசுவதற்கான உரிமை இருக்கிறது. இலங்கை அரசாங்கம் சொல்ல முடியாத இது உள்நாட்டு பிரச்சனை என்றால் 1,00,000க்கு மேற்பட்ட அகதிகள் இந்தியாவிலே வைத்து இந்திய அரசாங்கம் பராமரித்துக் கொண்டிருக்கிற போது அவர்கள் திரும்பி அனுப்பப்படுகிறதை குறித்து பேசுவதற்கு இந்திய அரசாங்கத்துக்கு நேரடியான உரிமை இருக்கிற காரணத்தினாலே நாங்கள் இந்திய அரசாங்கத்தின் தலையீட்டை இந்த விடயத்திலையும் கேட்டிருக்கிறோம். யூடியூப் நேயர்கள் அனைவரும் ரெட் பிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்து.